We are fighting against the prince of the air. ஆகாயத்து அதிகார பிரபுவோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். So hence we need the anointing of the Spirit of God. ஆகவே நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். And more of God's power in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை அதிகமாக தேவை. The more we are perfected in life, எவ்வளவுக்கு அதிகமாக வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுத்தப்படுகிறோமோ, the greater the anointing of God is within us. நமக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் அவ்வளவு அதிகமாக இருக்கும். Today what should our prayer be? இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்ன? Lord, let me have a closer walk with you. ஆண்டவரே, உம்மோடு கூட நான் நெருங்கிய வாழ்க்கை நடத்த வேண்டுமே. I want to know more about the heavenly kingdom. பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னும் அதிகமாக நான் அறிய வேண்டுமே. I need to know more about heaven. பரலோகத்தை குறித்து நான் இன்னும் அதிகமாக அறிய வேண்டுமே. That is the need of the hour today. இன்றைக்கு தேவைப்படுவதும் அதுதான். Apart from all other responsibilities, மற்ற பொறுப்புகளை விட்டு let us not forget to pray for spiritual experiences. ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஜெபிக்க மறக்கவே வேண்டாம். So our battle is not against flesh and blood. ஆகவே நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. So what does Satan do? பிசாசு என்ன செய்கிறான்? He comes against you. உங்களுக்கு விரோதமாக வருகிறான். He gives you a weary spirit. என்ன தோய்ந்து போன இளைப்படையும் ஆவியை தருகிறான். He is giving depression to people. மக்களுக்கு மனச்சோர்வுகளை கொடுக்கிறார். When depression enters into an individual, ஒரு தனி மனிதனுக்குள்ளாக மனச்சோர்வு வரும் பொழுது, when that individual is not dependent upon God, அந்த தனி நபர் கர்த்தரை நம்பி சார்ந்து வாழ்வதில்லை. that person goes and suicides himself. என்ன அந்த நபர் தற்கொலை செய்து கொள்கிறார். And when he suicides himself, தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது, he thinks all his problems are over. என்ன நினைக்கிறார்? பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது. Then only his problems in 100 measure starts. அப்பொழுதுதான் பிரச்சனை 100 மடங்கு ஆரம்பிக்கிறது. My dear friends, நண்பர்களே, so today what we need to do, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? have a closer walk with God. தேவனோடு நெருங்கிய வாழ்க்கை நடத்துங்கள். Our family prayer at home. வீட்டிலே குடும்ப ஜெபம் வையுங்கள். How many families they are having family prayers? எத்தனை குடும்பங்கள் ஜெபம் வைக்கிறது? You know, both morning and evening. காலையிலும் மாலையிலும். The Bible says the effectual fervent prayer of a righteous man availeth much. நீதிமான் செய்கின்ற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. A prayer of innocency. அங்கே ஒரு குற்றமற்ற ஒரு ஜெபம். A prayer of love towards God. தேவன் மீது வைக்கக்கூடிய அன்பினால் நிறைந்த ஒரு ஜெபம். A prayer with faith. விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபம். A prayer, having faith that God will answer. தேவன் பதில் தருவார் என்று நம்பி இருக்கும் ஒரு விசுவாசம். And it's a prayer of a righteous man. நீதிமான் செய்கின்ற ஒரு ஜெபம். Who is a righteous man? யார் நீதிமான்? A man who walks right with God. தேவனோடு சரியாக நடந்து செல்கின்ற ஒரு மனிதன். Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். Abraham walked with God. ஆபிரகாம் தேவனோடு நடந்தார். Noah walked with God. நோவா தேவனோடு நடந்தார். Shadrach, Meshach, Abednego walked with God. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனோடு நடந்தார்கள். Daniel walked with God. தானியேல் தேவனோடு நடந்தார். The prophets walked with God. தீர்க்கதரிசிகள் தேவனோடு நடந்தார்கள். And their heart was knit with God. உள்ளம் தேவனோடு பின்னி பிணைந்திருந்தது. That is most important. அதுதானே முக்கியம். Sometimes you may say, yes, I walk with God. சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவரோடு கூட தான் சஞ்சரிக்கிறேன். Many people say, I walk with God. பல சொல்ல நான் ஆண்டவரோடு நடக்கிறேன். But is your heart knit with God? ஆனா உள்ளம் தேவனோடு இணைந்திருக்கிறதா? Peter was a disciple. பேதுரு சீஷன் தான். But his heart was not knit. ஆனால் உள்ளம் அவரோடு இயேசுவோடு இணைந்திருக்கவில்லையே. Why? ஏன்? You know what he did? என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும். There's no need of me telling you what he did. அவர் என்ன செய்தார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He இல்லை. said, I do not know this man. இவர் எனக்கு தெரியவே தெரியாது சொல்லிவிட்டார். Judas also did miracles. யூதாசும் அற்புதங்களை செய்தான். He walked with Jesus. இயேசுவோடு நடந்தான். But what did he do? என்ன செய்தான்? After all, for a little money, கொஞ்சம் பணத்துக்காக he betrayed him. காட்டி கொடுத்தானே. My dear friends, நண்பர்களே, it's not that we say, oh yes, I'm walking with God. தேவனோடு நான் நடக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. I'm reading my Bible, I am praying, I am fasting, I'm doing this and that. வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் இத பண்றேன், அத பண்றேன். That is not the main thing. அது முக்கியம் அல்ல. Your heart must be knit with God. உள்ளம் தேவனோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். Priority for God. தேவனுக்கு தான் முக்கியத்துவம். Giving him all the priority in everything. அனைத்திலும் அவருக்கு மாத்திரமே முக்கியத்துவம். Having fellowship with God. தேவனோடு ஒரு ஐக்கியம். Friends, you can hear the voice of God. நண்பர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுமே. These are days that the Lord wants you to hear his voice. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் விரும்புகிற காலம் இந்த நாட்கள். I have been hearing many testimonies. பல சாட்சிகளை கேட்கிறேன். And I praise God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Why don't you have that experience? ஏன் அந்த அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடாது? Stir up the zeal in your heart. உள்ளத்திலே அந்த ஒரு வைராக்கியத்தை தூண்டி விடுங்கள். So the effectual prayer of a righteous man availeth much. நீதிமான் செய்கின்ற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. அவன் செய்கிற ஊக்கமான ஜெபம்,
You know, it is a fervent prayer. It's not an ordinary rhyme. சாதாரண ஒரு ஜெபம் அல்ல, அது ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம். அது You can just check your lives. வாழ்க்கை கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். How far your prayer life is. உன் ஜெப வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருக்கிறது. So you see a man called Elijah. எலியா என்று சொல்லப்பட்ட மனிதனை பார்க்கிறீர்கள். He was the prophet of the Almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி அவர். The power of God operated in his life in such a way. தேவனுடைய வல்லமை அவர் வாழ்க்கையில் அவ்வளவு தூரம் செயல்பட்டது. That his body was transformed and it was taken up. அவருடைய சரீரம் மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. And how was it taken up? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது? The fiery chariots came from heaven to take him up. வானத்திலிருந்து அக்கினிமயமான ரதங்கள் இறங்கி அவர் எடுத்துக்கொள்ள வந்தது. Well, that is a sign of the bride being taken in rapture. மணவாட்டி எப்படி மறுரூபத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாள் என்பதற்கு ஒரு அடையாளம் இது. Why should fiery chariots come? ஏன் அக்கினிமயமான ரதங்கள் வந்தது? Because she has been tried by fire. அக்கினியினாலே அவள் புடமிடப்பட்டவள். And she has come forth as gold. பொன்னை போல வெளியே வந்தவள். Yes, that's what the word of God says. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. When he speaks to the church of Laodicea, லவோதிக்கேய சபைக்கு அவர் பேசும்பொழுது he says you say you are rich. நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறாய். You are miserable in my sight. ஆனா என் பார்வையிலே பரிதபிக்கப்படத்தக்கவளாக இருக்கிறாய். Get gold tried out of fire. அக்கினியிலே அந்த பொன் புடமிடப்பட வேண்டும். What did Job say? யோப் என்ன சொன்னார்? When I am tried, I'll come forth as gold. புடமிடப்பட்ட பிறகு பொன்னை போல வெளியே வருவேன். Gold has to be tried by fire. அந்த பொன்னாகப்பட்டது அக்கினியினாலே புடமிடப்பட வேண்டும். So what happened? என்ன ஆயிற்று? The fiery chariots come. அக்கினிமயமான ரதங்கள் இறங்குகிறது. And it takes Elijah in glory. மகிமையிலே எலியாவை எடுத்துக்கொள்கிறது. What a great anointing would have been in that man. அந்த மனிதருக்குள்ள எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்திருக்க வேண்டும்? It would have been a powerful one. வல்லமையான ஒரு அபிஷேகம். A person who brought back the dead to life. மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஒரு மனிதர். He brought fire from heaven. வானத்திலிருந்து அக்கினி இறக்கின மனிதர். That was a great mighty anointing in him. அவருக்குள்ள பலத்த ஒரு அபிஷேகம் இருந்தது. That was God was dwelling inside him, my dear friends. நண்பர்களே, கர்த்தரே உள்ளே வாசம் பண்ணிக்கொண்டிருந்தார். But my dear friend, நண்பர்களே, was his life a bed of roses? வாழ்க்கை என்பது மலர் படுக்கையாக அவருக்கு இருந்ததா? Was everything easy for him? அவருக்கு எல்லாம் சுலபமாக அமைந்து விட்டதா? Never. இல்லவே இல்லை. He had to go through the path of trials. அங்கே போராட்டம் என்கிற பாதையிலே செல்ல வேண்டியிருந்தது. He had to go through the furnace of affliction. உபத்திரத்தின் குகையிலே செல்ல வேண்டியிருந்தது. One side God doing great and mighty things through him. ஒரு பக்கத்திலே கர்த்தர் அவர் மூலமாக வல்லமையான பெரிய காரியங்களை செய்கிறார். Other side criticism. இன்னொரு பக்கத்திலே குறை சொல்லுகிறார்கள். Other side they were finding chances to put an end to him. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இவர் உயிரை மாய்க்க வேண்டும் என்று முயற்சிகள் நடக்கிறது. But ஆனால் his faith was looking up to God. இவருடைய விசுவாசம் தேவனையே நோக்கி பார்க்கிறது. Servants of God, தேவனுடைய ஊழியக்காரர்களே, children of God, தேவனுடைய பிள்ளைகளே, those who are doing God's work, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, God will be using you mightily. தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். God will be doing great things through you. உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். On the other side, இன்னொரு பக்கத்திலே பார்த்தா Satan will be standing against you face to face. முகமுகமாக பிசாசு உங்களை எதிர்த்து நிற்பான். He will stand against you. உங்களுக்கு விரோதமாக நிற்பான். The day when you fast, நீங்கள் உபவாசிக்கின்ற நாளிலே, the day when you pray, ஜெபிக்கின்ற நாளிலே, more time spending with God, தேவனோடு அதிகமான நேரத்தை செலவிடும் பொழுது, when you take new decisions in life for God, தேவனுக்காக வாழ்க்கையிலே புதிய தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது, when you want to stand for the truth, சத்தியத்துக்காக நீங்கள் நிற்க முயற்சிக்கும் பொழுது, when you plan in your heart, let me have a closer walk with God, தேவனோடு நெருங்கிய வாழ்க்கை நடத்தட்டும் என்று திட்டமிடுகின்ற வேளையிலே, Satan will withstand you. பிசாசு எதிர்த்து நிற்பான். He will try his maximum to put you down. எல்லா முயற்சியும் எடுத்து எப்படியாவது உங்களை மடங்கடிக்கும்படியாக செய்வான். But you should remember one thing. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். He that is in you is greater than him in this world. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். He is with you. உங்களோடு அவர் இருக்கிறார். The one who does great and mighty things through you. உங்கள் மூலமாக வல்லமையான பெரிய காரியங்களை செய்கிறவர். He is able to keep you till the end. முடிவு மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். He will keep you till the end. முடிவு மட்டும் காத்துக்கொள்வார். Elijah was a person through whom God did great and mighty things. கர்த்தர் எலியாவின் மூலமாக வல்லமையான பெரிய காரியங்களை செய்தார். After all, what was it? If Elijah would have offered a word, if he would have told the Lord, send a fire,
send a sign and smite Jezebel, it would have been in matter of seconds. எலியா மாத்திரம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை அக்கினியை அனுப்பி ஆகாப் யேசபேலை கொன்றுவிடும் என்று சொல்லியிருந்தால் இம்மை பொழுதுக்குள்ளே அது நடந்திருக்க முடியும். Would not the Lord have done that? கர்த்தர் செய்திருக்க மாட்டாரா? The one who obeyed his voice and sent fire from heaven, அவருடைய ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின கர்த்தர். the one who heard his prayer and brought the child back to life, ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு உயிரை கொடுத்த கர்த்தர்.